ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி சமையலில் சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸு, தோசை, இட்லி, தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க. தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தக்காளி தொக்கை ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை வைக்கணுங்க. கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடுகு 1 ஸ்பூன் போடணும். சோம்பு 1 ஸ்பூன் போடணுங்க. கடுகு போட்டாச்சு, பொரியுது. சோம்பு 1 ஸ்பூன் போடணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டால் போதுங்க. இதெல்லாம் நல்லா பொரியணும். கடுகு நல்லா வெடித்து சோம்பெல்லாம் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு கருவேப்பிலை போடணும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகெல்லாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடணும். நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நைஸாக நறுக்கி வச்சுக்கணுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலைக்கப்புறம் பூண்டு 10 பல் நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறது போடணுங்க. பூண்டு பல் அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். கொஞ்சம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்துக்கணுங்க. நைஸாக கட் பண்ணிக்கணும். நான் ஒரு 400 கிராம் கிட்ட எடுத்துருக்கேங்க. நல்லா கட் பண்ணியிருக்கேன். அதை நைஸாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அது நல்லா ஒரு கலராக மாறும். கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக மாறும். அது மாதிரி மாறினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பழுத்த தக்காளி ஒரு 400 கிராமுங்க. நல்லா பெரிய தக்காளியாக 4 தக்காளி எடுத்துருந்தேன். நல்லா பழுத்த தக்காளி, அதை சின்னமாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண தக்காளி 4 தக்காளி போடணும். அதையும் போட்டு நல்லா கிண்டணும். இந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் செய்கிறதுக்கு நேரம் எடுக்கும். ஆனால் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 50 ml தான் நல்லெண்ணெய் ஊற்றினேன். இந்த எண்ணெய் ஃபுல்லாக நம்மளுக்கு கக்கி வெளியில் வரும். நல்லா வதங்குது. இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா திறந்து பார்த்து கிண்டணுங்க. ஏன்னா அடியில் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கிட்டக்கவே நின்று கிண்டணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துட்டு கிண்டுறோம். கொஞ்சம் தக்காளி வதங்கி வருது. நல்லா மையாக வரணுங்க. தக்காளி மசிஞ்சு வரணும். நல்லா இந்த தண்ணியிலே தான் வேகும். தக்காளி தண்ணியிலே நல்லா மசிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் உப்பு, மிளகாத்தூள்லாம் போடணும். இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டோம். மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து கிண்டுறோம். மறுபடியும் கிண்டி பார்க்கணுங்க. இப்போ உப்பு போடுறோம். உப்பு ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஏன்னா தக்காளி சுந்திச்சுன்னா உப்பு வந்துடும். அதனால 3 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். 3 கொஞ்சம் 3.25 அது மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பார்த்து போட்டுக்குங்க உப்பு. எனக்கு கொஞ்சம் பிடிக்குது பாருங்கள். அதனால் நம்ம நல்லா கிண்டணும். சேர்த்து கிண்டணும். அடி பிடிக்காமல் கிண்டணும். கிண்டிட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். இப்படி 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் பண்ணணும். பொறுமையாக பண்ணணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊருக்கெலாம் கொண்டு போகலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 3 ஸ்பூன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், தனியாத்தூள் 2 ஸ்பூனும், மல்லித்தூள் 2 ஸ்பூனும் போடுங்க. இது நான் மல்லி, மிளகா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சது. அந்த மிளகாத்தூள் போடுறேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டணும். இனிமேல் நல்லா பார்த்து சிம்மில் அடுப்பை வச்சுட்டு பிடிக்காமல் கிண்டணுங்க. இப்போ எல்லாம் ஒரு சேர கிண்டி மூடி விட்டுறணும். மூடி விட்டுட்டு மறுபடி ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டணும். நல்லா மாறி கலராக வருது பாருங்கள். மறுபடியும் கிண்டி விடணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் வெளியிலே. நல்லா கக்கி வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் தான் இறக்கணும். இப்போ நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. நல்லா சட்டிலே ஒட்டாதுங்க. நல்லா அப்படியே லேகிய மாதிரி உருண்டு வரும். அதனால் நல்லா பொறுமையாக கிண்டணும். இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து மூடி வச்சுட்டு மறுபடியும் கிண்டணும். இப்போ நல்லா ரெட் கலராக வந்துருச்சு. எண்ணெய் ஃபுல்லாக ஓரமாக கக்கி வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் கிண்டணும். நல்லா சேர்த்து கிண்டணும். கிண்டிட்டு இந்த இடத்துல தான் பொறுமையாக கிண்டிட்டு இறக்க வேண்டியது.
நல்லா ஒரு மாதிரி ரெட் கலராக வருங்க. நல்லா ஷைனிங்காக ரெட் கலராக வரும். நம்ம போட்ட வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே வெந்துடும். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க. லக்ஷ்மி சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.